எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. நம்ம இப்போது இந்த வாயுபுத்திரனின் மகிமைகள் அப்படின்ற இந்த பகுதியில் இப்போ 20வது எபிசோடில் இருக்கும். அதனால் இந்த 20வது எபிசோடு ராமனுடைய கதையை கூறும் ஒரு சிறிய காவியமாக இருக்குது. இதை எல்லாரும் கேளுங்க. இப்போ நம்ம கதைக்கு போகலாம். சற்று நேரத்திற்கெல்லாம் ராமனின் நினைவுகள் சுமையாய் அழுத்த சீதை அப்படியே கீழே சரிந்து அமர்ந்தாள். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட அனுமன் தாம் ராமன் வாயிலாக அறிந்திருந்த ராமனது சரித்திரத்தை தனக்கே உரிய இனிமையான குரலில் மெதுவாக பாடத் துவங்கினான். அயோத்தி என்றொரு பட்டணமாம், அதற்கொரு வேந்தன் தசரதனாம். அவனுக்கு 3 மனைவியராம், ஆனால் இல்லை சந்ததியாம். வருந்திய மன்னனின் துயர் தீர்க்க குரு ஒரு வழியே காட்டினராம். அரும்பெரும் யாகம் தான் செய்து அரசனும் பேற்றை அடைந்தனாம். 4 புத்திரர் உதித்தனராம், நவரத்தினமாய் ஜொலித்தனராம். ஓங்கும் புகழுடன் வளர்ந்தனராம், ஓமய வீரருக்கு திகழ்ந்தனராம். மூத்தவன் ராமன் முத்தென்றார், முத்தின் ஒளியே பரதனுமா. ஒத்து அடிமை செய்வதையே உவந்தனர் உலக்குவன் சத்ருகனாம். வல்லான் வசிடன் அருளினிலே பல்கலை பயின்றார் நாள் வருமே. சாரச் சிறந்த தனையினால் சூண்டே தசரதன் பொலிந்தனனி. அன்றொரு நாளில் கௌசிகனும் அரண்மனை வாயில் வந்திடவும், இன்முகம் கொண்டு மன்னவனும் இயம்பு செய்வேன் என்றனனே. கானகமதனில் கேள்வியொன்று நானும் செய்திடும் போதினிலே. காத்திட ராமனும் வேணுமென்றார், கலங்கிய வேந்தனும் திரைத்தனனி. குருவால் தேறிய தசரதனும் அருமை புதல்வனை அனுப்பினனே. இருவிழி இமைகள் இருப்பது போல் ராமன் லக்குவன் தொடர்ந்தனனே. கோமகன் வீரமும் விளங்கிடவே கோரத்தாடகை அழிந்தனலே. கோமகள் சீதையை கரம் பிடிக்க பின் தொடர்ந்தானே முனிவரையே. எத்தனை மன்னவரும் எத்தனம் செய்தும் இயலாத அத்தன் சிவனின் வில்லொடித்து அனங்கை வென்றான் அண்ணலுமே. அரசிலம் குமர நால்வருக்கும் அரசிலம் குமரிகள் 4வரையும் அழைத்தே மகிழ்ந்தான் ஜனகனுமே. ஆனந்தம் அடைந்தான் தசரதனே. மூத்தவன் ராமன் முடிசூட முடிவெடுத்தான் தானே மன்னனுமே. பார்த்திருப்பேனோ இதை நானும், பரதனு கன்றோ அது எனும் என்றே கேட்கைய மண்மகளும் எதிர்த்தே வந்த அக்கணமே. நன்றே ஒரு திறத்தால் நீரும் 4-10 ஆண்டுகளே. கானகம் அனுப்பி ராமனையும் கோவென எனது பரதனையும் நானும் புவந்திட மறுவரத்தால் நிச்சயம் செய்வி என்றனலே. இனியவள் சீதை லக்குவனும் ராமனை தொடர துணிந்தனரே. தனியாய் செல்லவே வீழ்ந்தவனும் துணையாய் இருவர் ஏற்றனனே. கானகம் தனையனும் ஏகிடவும் வானகம் தந்தை சென்றவனே. ஆனவை அறிந் பரதனுமே அன்னையை துறந்தான் அக்கணமே. அழுத கண்ணீராராக தொழுதேன் நின்றான் தமையனையே. பழுதில்லாத பரதனுக்கே பாதகையேந்தான் அந்த தயாபரனின். கானக வாழ்க்கை உருண்டோட காலமும் உருண்டு ஓடியதே. மானுரு கொண்டு விதி வந்து மைதிலி மனத்தை வருத்தியதே.
தன்னவள் தொலைந்த சோகத்திலே துடித்தான் தசரத நந்தனனே. என்னவள் இன்றி ஒரு கணமும் இன்னுயிர் வாழே என்றனனே. இளவலினாறு மொழியேற்று இங்கும் அங்கும் இனியவளை அளவில்லாத துயருடனே அண்ணலும் தேடி ஓய்ந்தனனே. தேடி தேடி ஓய்ந்தவனும் வாடி நின்ற வேளையிலே நாடி வந்தது நட்பு ஜோடி சேர்ந்த நல்லன்பு. குன்று சூழ்வான் மகனவன் மேல் கோமகன் கொண்டான் கருணையுமே. கொன்று அவனது அண்ணனையே நன்று செய்தான் நீதியுமே. தன்னை காத்த நண்பனுக்கே தானும் தூதை சுக்ரீவன் என்னை இங்கே அனுப்பினனே. மன்னவன் மனை கண்டனனே. அழகனின் அனுமனின் அந்த அழகான குரலில் இதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிக சுருக்கமாக பாடி கேட்டாள் சீதை. முதலில் அவளுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. இந்த அசுர பட்டணத்திலே என்னவரோட சரித்திரத்தை இவ்வளவு நன்னா யார் பாடினா? ஒருவேளை இதுவும் இந்த ராட்சசாலோட மாயமோ? சந்தேகமடைந்து சுற்றும் முற்றும் ஆராய்ந்தாள். பிறகு தெளிவுபடுத்தி கொள்ள விழைந்தவளாய் குரல் கொடுத்தாள். என்னுடைய ராமனுடைய சரித்திரத்தை இப்போ யாரு சொன்னது? யாரு பாடினது? யார் அங்கே இருக்கீங்க? என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே. யாராக இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியும்படியா நேராக இங்கே வந்து நில்லுங்கோ அப்படி என்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப திரும்ப கூவினாள் சீதை. மீதி எபிசோடை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ராகத்தில் நான் ராமனுடைய அந்த கதையை பாடினேன், இல்லை படித்தேன். கொஞ்சம் சமிக்கணும், எனக்கு அவ்வளவு மியூசிக் நாலேஜ் கிடையாது. ஏதோ ஒரு கதை சொல்ல தெரியும், சின்ன சின்ன உபன்யாசம் பண்ண தெரியுமே தவிர பாடுறதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் அந்த ஸ்ருதி வரலை. அதனால் கொஞ்சம் கர்ணக்குளிரமாக இருந்தாலும் அதில் இருக்கிற கதையை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.